அனைத்து மக்களுக்கும் கல்வி போய் சேர வேண்டும் என்று அதற்காக உணவும் ஆடையும் கொடுத்து நம்முடைய எல்லா மக்களுக்கும் கல்வியை கொண்டு கொடுத்தார் நம்முடைய தாத்தா காமராஜர் அவர்கள். ஆனால் அந்த வழியில் வந்த நம்ம பிள்ளைகள் இன்று நாம் கல்விக்காண்டி போராடி கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம நகரோட்டு நிக்கிறோம் பார்த்துக்கங்க. அதாவது என்னுடைய கொள்கையில நாங்க ரோடோட கத்துனோம், வீதி வீதியா கட்சி தெரு தெருவா உங்களை சந்திச்சோம். எங்களுடைய மேலான கொள்கையில இந்த நீட் தேர்வு நாங்க ரத்து செய்வோம் நாங்க ஆணித்தனமா சொல்லியிருந்தோம். ஆனா என் மக்களுக்கும் சரி, இளைஞர்களுக்கும் சரி, படித்த மாணவர்களுக்கும் அன்று கண்ணுக்கு தெரியவில்லை எங்களை. ஆனா இன்று புதிதாக வந்தவர்கள் திரைக்கவர்ச்சி நம்மளை நீட் தேர்வை ரத்து செய்து நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் என்று மாணவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அது இன்று தோல்வியை தான் சந்தித்திருக்கிறது. ஜனநாயகத்துக்காக பணத்துக்காக இவர்கள் போராடி அரசியலுக்கு வந்தவர்கள் எப்படி நம்முடைய பிரச்சனையை இவர்கள் தீர்ப்பார்கள் என்று நாம் எதிர்கொள்ள முடியும் சொல்லுங்க? அவர்கள் பணத்திலேயே ஓடல. அந்த செந்தமிழ் சீமான் அவர்கள் மட்டும் இல்லை என்றால் ஒரு 10 ஆண்டு காலமாக விஜய் அவர்களுக்கு பணம் ஓடி இருக்காது. அந்த சீமான் அவர்கள் அவருக்கு முழு ஒத்துழைப்பாக இருந்து அரசியலும் கற்று அறிந்து இன்று நமக்கு எதிராக அவர் பணத்துக்காக அரசியலுக்கு வந்தவர் இந்த இளைய தலைமுறைக்கு என்ன செய்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியும்? இல்லை, அவர்களின் நோக்கம் சினிமா திரைக்கு வரணும், அதுதான். ஆனா மாணவர்கள் வளர்ச்சிக்கு அவங்க எந்த விதமான நோக்கமும் அவர்கள்ட்ட இல்லை. இன்று போராடுறோம், நீண்ட தூரம் போராடுறோம். தங்கை யாழினி சொன்ன மாதிரி புரட்சி வெடிச்சிருக்குது. யாரால் வெடித்தது? இந்த புரட்சி எப்படி வெடித்தது? அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் எங்களிடம் உறுதியாக இருக்கிறார் என்ற ஒரு ஆணித்தனமான ஆழம்தான் இன்று எல்லோரும் மனதில் புரட்சி இருக்கிறது. இல்லைன்னா எளிதில் எல்லாரும் புரட்சி செய்திட முடியுமா? முடியாது. நமக்கு ஒன்று என்றால் அண்ணன் சீமான் அவர்கள் நிற்கிறார் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு தான் எல்லாரும் புரட்சி செய்து கொண்டிருக்கிறோம். நீட்டு அறவே ஒழிக்கணும்னா இவர்கள் ஒழிக்க மாட்டாங்க. புரட்சியாக நீங்க தேர்வு செய்தால் மட்டுமே நீட்டு அறவே ஒழிக்க முடியும். அதை விட்டுட்டு நான் திரையில அப்பப்பா எல்லாம் கண்ணீர் விடுறாங்க பாருங்களேன். மனசாட்சி இல்லையா? 3 வயது குழந்தையை பாலியல் தொழில் கொடுத்து சின்னத்தனமா பண்றாங்க. அப்போ உங்க கண்ணீர் பிடிக்கவில்லை? சாலையை போராடுவதற்கு இல்லைன்னு சொன்ன நீங்க எதற்காக நீங்க போராடினீர்கள்? ஏன் அரசியலுக்கு வரணும் என்றால் போராடினால் தான் வர முடியும் என்றுதானே. இதே நீட்டு தேர்வுக்கும் பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் தொழில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது என்று நீங்கள் தானே சாலையோரத்தில் இன்று போராடினீர்கள். அதை மறந்து விட்டீங்களா? மேடையில் அத்தனை பேர் நின்று போராடினீர்களே. ஏன் உங்களுக்கு ஒரு நியாயம், மக்களுக்கு ஒரு நியாயமா? எல்லாரும் ஒன்றில் நினைங்கள். எனக்கு அப்புறம் நிறைய பேர் பேசுறதுக்கு இருப்பதால் நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக மாணவர் பாசறை தம்பி கோகுல் அவர்கள். கூடியிருக்கின்ற உறவுகள் அனைவருக்கும் தாரை குட்டி சீமானின் புரட்சிகர வணக்கங்கள். நீட் முறைகேடை கண்டித்து அறவழியில் போராட்டத்தை கையில் எடுத்திருக்கின்ற மாணவர்களின் மீது ஒன்றிய அரசாங்கம் தன்னுடைய அதிகார திமிர்தனத்தை கட்டவிழ்த்து விடுவதை கண்டித்து தமிழ்நாட்டில் அண்ணன் செந்தமிழன் சீமானின் தமிழ் தேசிய மாணவர் படை பெருந்திரளாக கூடி இங்கே கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது. நாம் தமிழர் பிள்ளைகள் என்பவர் யார்? பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன். இதுதான் என் கனவு இந்தியா என்ற பகத்சிங்கின் கனவை நிறைவாக்க வந்த ஒப்பற்ற புரட்சியாளர்கள் நாம் தமிழர் மாணவர் பாசறை பிள்ளைகள். நீட் என்ற தேர்வு தமிழகத்திற்கு அமல்படுத்துகின்ற வரை அனைத்தும் சரியாகத்தான் போய்கொண்டிருந்தது. தமிழகத்திலே 12 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு 10ஆம் வகுப்பு வரை தன்னுடைய கல்வியை முடித்து பிறகு 11 மற்றும் 12ஆம் வகுப்பில்
இரவு முழுவதும் கண்களை விழித்து படித்து தங்களுடைய மதிப்பெண்களை அதிகமாக எடுத்து நிரூபித்தால் நீட் தேர்வு என்ற ஒரு தேர்வை தமிழகத்திலே அமல்படுத்தி மருத்துவம் படிக்க வேண்டும் என்று தங்களுடைய லட்சியம் கனவாக வைத்திருக்கின்ற மாணவர்களின் கனவை சிதைத்துக் கொண்டிருப்பது எந்த வகையில் நியாயம்? இதே இந்த நீட் தேர்வால் என் அக்கா அனிதா இறந்தார், என் அண்ணன் சுரேஷ் இறந்தார். ஒன்றிய அரசே செவிசாய், இன்னும் எத்தனை பிணங்கள் வேண்டும் உங்களுக்கு? பிணங்களை கொடுத்தால்தான் நீங்கள் நீட் தேர்வை ரத்து செய்வீர்கள். ஆனால் இங்கே கூடி இருக்கும் மாணவர் பாசறை எங்களுடைய பிணங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். எங்களின் பெயரை வரலாறு பதிவு செய்யட்டும். அடுத்த தலைமுறை பிள்ளைகள் சீமானின் மாணவர் படை தமிழர்களுக்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்தார்கள் என்று அடுத்த தலைமுறை பிள்ளைகள் படிக்கட்டும். நன்றிய தமிழ்நாட்டு மக்களே, நீங்கள் ஆக சிறந்த ஆட்சியை தமிழ்நாட்டிலே நிறுவிவிட்டீர்கள். ரோட்டின் ஓரத்திலே போட்ட நாம் தமிழர் பிள்ளைகள் மக்களுக்காக இங்கே நின்று ஜனநாயகத்தை காப்பாற்ற கத்திக் கொண்டிருக்கின்றது. ஆனால் நீங்கள் வாக்களித்து அதிகார கட்டளிலே அமர வைத்த தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களும் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஜனநாயகன் படத்தை பார்த்து கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் எப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இது கூட பரவாயில்ல, கேவலம் ஈரோட்டு ஈர வெங்காயத்தை கொள்கை தலைவரா வச்சுட்டு ஜனநாயகன் போல நல்லா ஓடணும்னு கோழியோட கழுத்தை அறுத்து முதலமைச்சர் பதவிக்கு ரத்த வலி கொடுக்கிற ஈர கூட்டத்தில் சிக்கிட்டு நாங்களும் அல்லாத பாடுபட்டு இருக்கோம். காலத்தின் நேரத்தை கருத்தில் கொண்டு புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றியதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகுவோம், இலக்கை வென்றாகும். சிங்கத்தின் குகைக்குள் சிறுநெறிக்கு இடம் கொடுத்தோம். செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தவள் அரசு வழங்கிட்டு கொத்தரா முரசு. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். ஊருக்குள்ள ஒன்ன போல எத்தனையோ பொண்ணு உண்டு, உள்ளத்துல ஒன்ன காவேறு எந்த பொண்ணு உண்டு. ஊருக்குள்ள ஒன்ன போல எத்தனையோ பொண்ணு